நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் நடிக்கக்கூடிய ராமம் ராகவும் என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சமுத்திரக்கனி அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். பல்வேறு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய நம்ம சமுத்திரக்கனி அவர்கள்தான் இந்த திரைப்படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரமாக இருக்கின்றார். மேலும் சமுத்திரக்கனி அவர்கள் இதற்கு முன்பு எடுத்த பல்வேறு திரைப்படங்கள், நடித்த பல்வேறு திரைப்படங்கள் அற்புதமாகவே மக்கள் மன்றத்தில் காட்சியளிக்கப்பட்டது. மேலும் மக்களுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது என்றே கூறலாம். அந்த அளவிற்கு எல்லா கேரக்டர்களிலும் அவர் வாழ்ந்திருப்பார். அவர் நடிப்பதை விட அந்த கேரக்டராக ஒவ்வொரு திரைப்படத்திலும் வாழ்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அந்த கேரக்டருக்கு மிகச் சரியானதொரு கதாபாத்திரத்தை அவர் கொடுப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ச்சியாக அவர் இதை போன்ற பல்வேறு கதாபாத்திரங்களை எடுத்து நடித்து வருகின்றார். இந்த ராமம் ராகவும் என்ற திரைப்படத்திலும் கூட அப்பா கேரக்டரில் கலக்கி இருக்கின்றார் நம்ம சமுத்திரக்கனி என்றுதான் கூற வேண்டும். தமிழ் திரைப்படங்களில் பல்வேறு திரைப்படங்களில் அப்பா கேரக்டரில் நடித்து அற்புதமான பல காட்சிகளை தமிழ் சினிமா உலகில் சமுத்திரக்கனி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். தற்பொழுது தெலுங்கு சினிமா உலகிலும் சமுத்திரக்கனி அவர்களுடைய ஆதிக்கம் நீளுகின்றது என்றே கூறலாம். அந்த அளவிற்கு அவருடைய குணச்சித்திர வேடங்கள், மேலும் கொடுக்கப்படுகின்ற கதாபாத்திரங்கள் சீராகவும் சிறப்பாகவும் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் அமைகிறது என்றுதான் கூற வேண்டும். தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இறுதி காலங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருப்பது நமக்கு தெரியும். ஆனால் குணச்சித்திர வேடத்தில் நடித்து மிகப்பெரிய ஒரு நடிகரான கலைஞன்தான் நம்ம சமுத்திரக்கனி என்றே கூறலாம். அந்த அளவிற்கு மிகவும் தெளிவானதொரு கதாபாத்திரத்தை எடுத்து நடித்து மிகவும் முக்கியமான அந்த கதாபாத்திரமாக அந்த திரைப்படத்தில் அது அமையும். அப்படி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் இந்த ராமம் ராகவும் என்ற திரைப்படத்தில் நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் பேசப்படக்கூடிய கதாபாத்திரத்தில் இந்த கதாபாத்திரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது. அந்த கதாபாத்திரத்தில் தான் நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் நடித்து இந்த தெலுங்கு திரைப்படத்தில் கலக்கி இருக்கின்றார் என்றே கூற வேண்டும். இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கிலும் ரிலீஸ் ஆகிறது என்பதுதான் கூடுதல் தகவல். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் ஹீரோ ரோலில் நடிப்பது, அதாவது நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு மகனாக நடிப்பது தனராஜ் என்ற தெலுங்கு நடிகர் நடிக்கின்றார். இவர் நேரடியாக தமிழ் திரைப்படங்களில் இது முதல் திரைப்படமாக இருக்கும் என்றே கூறலாம். இதுவும் தெலுங்கு திரைப்படம் தான். ஆனால் சமுத்திரக்கனி நடிப்பதாலேயே இது தமிழ் திரைப்பட உலகில் மிகப்பெரிய ஒரு காட்சியாக, மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக காட்சியளிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம் இந்த திரைப்படம் தனராஜ் அவர்களுக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் தமிழ் சினிமாவில் கொடுக்கிறது என்பது குறித்து. மேலும் சமுத்திரக்கனி அவர்கள் நடித்திருப்பதால் கூடுதலாக தனராஜ் அவர்களுக்கு பக்கபலமாக இந்த திரைப்படம் எடுத்துக் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை சமுத்திரக்கனி அவர்களுடன் இணைந்து தனராஜ், ஹரிஸ், சத்யா, மோக்ஷா, பிரமோதி, ஸ்ரீனிவாஸ், பிருத்திவிராஜ் போன்றவர்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தில் நடித்து கலக்கி இருக்கின்றார்கள் என்றே கூறலாம். மேலும் ப்ரொடியூசர்கள் பிருத்திவி என்பவர் ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார். மேலும் ஸ்டோரி சிவபிரசாத் என்பவர் ஸ்டோரியாக இதை செய்திருக்கின்றார். மியூசிக்கல் அருண் சில்வேரு என்பவர் மியூசிக் செய்திருக்கின்றார். பார்க்கலாம் இந்த திரைப்படம் என்பது எந்த அளவிற்கு தமிழ் சினிமா உலகிலும் தெலுங்கு சினிமா உலகிலும் ஹிட் அடிக்கிறது என்பது குறித்தான பல தகவல்களுடன் மீண்டும் இந்த திரைப்படம் 21ஆம் தேதி திரைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு பல்வேறு நாட்களை தேர்ந்தெடுத்து பிப்ரவரி கடைசியில் இந்த திரைப்படம் வரலாம் என்று காத்திருந்தது. ஆனால் இப்பொழுது பிப்ரவரி 21ஆம் தேதி இந்த திரைப்படத்தை மாற்றியிருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் வந்து ஓடுவதற்கு வாழ்த்துக்களை கூறி தமிழா செய்திகள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.